நீங்க கர்ப்பமா இருக்கீங்களா? அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக, வீட்லயே யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறப்போ, வரக்கூடிய லைட்டான கோடு, அதாவது ஃபெயிண்ட் லைன் பத்தின டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய்! அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பிரியா பேசுறேன். நான் வீட்ல யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் டாக்டர். அதுல எனக்கு ரொம்ப லைட்டான கோடு வந்திருக்கு. அதாவது ஃபெயிண்ட் லைன் வந்திருக்கு. இப்போ நான் பிரெக்னன்சிய கன்ஃபார்ம் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. அத பத்தி தான் ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்க போறோம். இப்போ நீங்க பிரெக்னன்சிய கன்ஃபார்ம் பண்றதுக்காக யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்றீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க பீரியட் வந்து தள்ளி போய் ஒரு 2 டூ 3 டேஸ்க்கு அப்புறம் தான் டெஸ்ட் பண்றீங்களா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு உறுதி பண்ணிக்கோங்க. பீரியட் தள்ளி போய் தான் நீங்க டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிண்ட் லைன் வருது, லைட்டான கோடு வருது அப்படின்னா, திரும்பவும் டெஸ்ட்ட நீங்க ஒரு 5 டேஸ் கழிச்சு ரிப்பீட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இல்ல டாக்டர். நான் பீரியட் தள்ளி போறதுக்கு முன்னாடியே எனக்கு கொஞ்சம் சிம்ப்டம்ஸ் தெரிஞ்சுச்சு. நான் இப்பவே பண்ணி பார்த்துட்டேன். இப்ப எனக்கு வந்து ஃபெயிண்ட் லைன் வந்திருக்கு. நான் அப்ப என்ன பண்ணலான்னா, நீங்க இன்னும் ஒரு 10 டேஸ் கழிச்சு வந்து திரும்பவும் யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்பீட் பண்ணுங்க. காமனா சில பெண்கள் வந்து பண்ற கன்ஃப்யூஷன் இல்ல மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபெயிண்ட் லைன் எது, நெகட்டிவ் பிரெக்னன்சி டெஸ்ட் எதுங்கிறது சரியா தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்டு ஃபெயிண்ட் லைன்னா என்ன? அதாவது நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய அந்த லைட்டான கோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ நீங்க யூரின் பிரெக்னன்சி கிட் எடுத்துட்டு இருக்கீங்க. அதில 2 ட்ராப் யூரின் எப்பவும் போல போடுறீங்க. அதில சீன் இருக்கும். அது வந்து கண்ட்ரோல். அதில வந்து நீங்க பிரெக்னன்ட்டா இருந்தீங்கனாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, அந்த சிங்கிறதுல ஒரு டார்க்கான கோடு வந்துரும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் சி அப்படின்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில டி அப்படிங்கிறதுக்கு நேரா ஒரு கோடு வரணும். இதில கோடு வந்தா தான் நீங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இப்போ நீங்க டெஸ்ட் பண்றப்போ, அந்த டீங்கிற இடத்துல ஒரு லைட்டான கோடு வருது. அதாவது பிங்க் கலர் லைட்டான ஒரு கோடு வருது. அந்த சி அளவுக்கு டார்க்கா இல்ல. பட் கொஞ்சம் லைட்டா தெரியுது. அந்த கோடு வந்து ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தாலும், அந்த கோடு அதில அப்படியே இருக்கு. மறையல. அதே மாரி ஒரு ஹாஃப் டேக்கு அப்புறமா, இல்லாட்டினா 1 நாள் கழிச்சு திரும்பவும் பார்க்குறீங்க. அதில ஒரு மங்கலா லைட்டான ஒரு பிங்க் கலர்ல ஒரு கோடு தெரியுது அப்படின்னா தான், அது பேரு ஃபெயிண்ட் லைன். இல்லாட்டினா வீக்லி பாசிட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் தான் அந்த ஃபெயிண்ட் லைன். இதே இது நீங்க எப்பவும் போல டெஸ்ட் பண்றப்போ, உங்களுக்கு அந்த டீங்கிற இடத்துல வந்து ஒரு லைட்டான பிங்க் கலர் தெரியிற மாரி தெரிஞ்சு, வித்தின் செகண்ட்ஸ்லயே அது வந்து மறைஞ்சிருச்சு. அதே மாரி நீங்க 15 நிமிஷம் கழிச்சு பார்க்குறப்பயும், எந்த ஒரு லைட்டான கோடும் தெரியல. அதே மாரி ஒரு ஹாஃப் டேக்கு அப்புறம் பார்க்குறப்பயும், அந்த ஒரு கோடு வந்து தெரியல அப்படின்னா, அது வந்து நெகட்டிவ் டெஸ்ட். அதாவது ஒரே ஒரு சிங்கிற ஒரு கோடு மட்டும் தான் தெரியுது அப்படின்னாலே, அது வந்து நெகட்டிவ் டெஸ்ட். அதே மாரி அந்த டீங்கிற கோட்ல வந்து ஒரு 5 நிமிஷம் ரொம்ப லைட்டா தெரிஞ்சுட்டு, திரும்பவும் மறைஞ்சிருச்சு அப்படின்னாலுமே, அது ஃபெயிண்ட் லைன் கிடையாது. அது யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் நெகட்டிவ். 2 கோடுமே நல்லா டார்க்கா தெரியணும். அதுதான் வந்து 100% அதாவது பாசிட்டிவ் பிரெக்னன்சி டெஸ்ட்டு. இதே இது ஒரு கோடு ரொம்ப லைட்டா தெரியுது. அது வந்து ஒரு 1 டே, 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தாலும் கூட அந்த கோடு லைட்டா இருக்கிறது உங்களுக்கு அப்படியே தெரியுதுன்னா, இது வந்து வீக்லி பாசிட்டிவ் டெஸ்ட். அப்போ நீங்க ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் திரும்பவும் டெஸ்ட் பண்றீங்கன்னா, அப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கும். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இப்போ இந்த டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி கமெண்ட்ஸ்ல கேட்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள வந்து அடுத்தடுத்து நான் சின்ன சின்ன வீடியோவா கண்டிப்பா போடுறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.